வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கத்தாரில் ஹமாஸ் தலைவர்கள் மீது இஸ்ரேலால் தாக்குதல் நடத்திய பின் வேறு நாடுகளில் உள்ள பாலஸ்தீன இயக்கங்களின் தலைவர்கள் தங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்று தமது அச்சத்தை வெளியிட தொடங்கியுள்ளனர். அப்படி ஒரு அச்சக்குரல் மொராக்கோவில் இருந்து ஒலிக்கிறது. மொராக்கோவின் பாலஸ்தீனிய இயக்கம் ஹிப்ஸ் அல் அட்டலா வாட் தன்மியாவின் தலைவர் அப்தலிலா பென்கிரானி கத்தாரின் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் மொராக்கோவின் ரபாத் நகரில் உள்ள தனது தலைமையகத்தை குறிவைக்கலாம் என்று அஞ்சுவதாக கூறியுள்ளார். மொராக்கோவின் இந்த பாலஸ்தீனிய இயக்கம் அரசியல் கட்சி ஒன்றையும் நடத்துகின்றது. அதன் பெயர் நீதி மற்றும் மேம்பாட்டு கட்சி, சுருக்கமாக PJD. கட்சியின் தலைமையகத்தில் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் பேசிய அப்துலிலா பென்கிரானே, சனிக்கிழமை இஸ்ரேலின் அச்சுறுத்தல்கள் இனி காசாவுடன் அல்ல பாலஸ்தீனத்துடன் மட்டுப்படுத்தப்படவில்லை, கத்தார் வரை நீண்டுள்ளது. இனி அரபு உலகம் முழுவதும் உள்ள பாலஸ்தீனிய அமைப்புகளின் தலைவர்களும் குறிவைக்கப்படலாம் என்று எச்சரித்தார். மேலும் தெரிவித்த அவர், நாங்கள் பாதுகாப்பாக உணரவில்லை. இங்கே எங்கள் சொந்த தலைமையகத்தில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் எங்களை குறிவைப்பதை தடுக்கும் வல்லமையுடைய எதையும் என்னால் பார்க்க முடியவில்லை என்று செய்தியாளர்கள் நிறைந்த அறையில் அறிவித்தார். ரபாத்திற்கு இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் எந்த நேரத்திலும் வரலாம் என்றும் கூறினார். ரபாத் மொராக்கோவின் தலைநகர். 2020ஆம் ஆண்டு இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்திய மொராக்கோ கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியதிலிருந்து காசா மீதான இஸ்ரேலிய போரில் எச்சரிக்கையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. காசாவில் இஸ்ரேலின் போரை அரபு நாடுகள் இனப்படுகொலை என்கின்றன. ஆனால் மொராக்கோ காசா போரை ஒரு இனப்படுகொலை என்று முத்திரை குத்துவதை தவிர்த்து தொடர்ந்து போர் நிறுத்தம் மற்றும் இருநாட்டு தீர்வுக்கே கோரிக்கை விடுத்து வருகிறது. டெல்லவிவ் உடனான மொராக்கோவின் உறவு அமைதி பேச்சுவார்த்தைகளில் மிகவும் சுறுசுறுப்பான பங்கை வகிக்க அனுமதிக்கிறது என்று கூறுகின்றது. கடந்த வாரம் தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பாலஸ்தீனியர்களும் ஒரு கத்தார் அதிகாரியும் கொல்லப்பட்டதை அடுத்து ரபாத் இஸ்ரேலை கண்டித்து கொடூரமான ஆக்கிரமிப்பு தாக்குதல் என கடுமையான வார்த்தைகளை கொண்டு அறிக்கையை வெளியிட்டது. அப்துலிலா பென்கிரானியை பொறுத்தவரை கத்தார் தாக்குதல் இஸ்ரேல் யாரையும் விட்டு வைக்காது என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இஸ்ரேல் அரபு மக்ரப் அல்லது வடமேற்கு ஆப்பிரிக்கா என்றும் அழைக்கப்படும் பிராந்தியத்தில் உள்ள பாலஸ்தீனிய இயக்கங்களின் இலக்குகளை குறிவைக்க முடியுமா? அரபு மக்ரப் பிராந்தியத்தில் அல்ஜீரியா, லிபியா, மௌரிட்டானியா, மொராக்கோ மற்றும் துனிசியா ஆகிய நாடுகள் உள்ளன. அத்துடன் மேற்கு சஹாராவின் சர்ச்சைக்குரிய பிரதேசத்தையும் அரபு மக்ரப் உள்ளடக்கியது. இங்கு சில நாடுகள் ஹமாஸ் இயக்கம் மற்றும் அந்த நாடுகளின் உள்நாட்டு தலைவர்களின் தலைமையில் இயங்குகின்றது. மக்ரப் பிராந்தியம் முழுவதிலும் உள்ள பாலஸ்தீனிய இயக்கங்கள் இஸ்ரேலின் தோஹா தாக்குதலின் பின் லேசான நடுக்கத்தில் உள்ளனர். அமெரிக்கா கத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ள நிலையிலும் இஸ்ரேல் கத்தாரில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த பிராந்தியத்தில் டெல்லவிவின் தாக்குதல்களை வாஷிங்டன் ஒருபோதும் தடுக்காது என்று பாலஸ்தீனிய இயக்கங்களின் ஆர்வலர்கள் 1985ஆம் ஆண்டு முதல் நம்புகின்றார்கள். அதற்கு காரணம் 1985ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி இஸ்ரேலிய விமானப்படை துனிசியாவின் துனிசில் குடியிருப்பில் புறநகர் பகுதியான ஹமாம் சோட்டின் உள்ள பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு PLOவின் தலைமை அலுவலகம் மீது கொண்டு வீசி 60க்கும் மேற்பட்டவர்களை கொண்டது. பனிப்போர் காலத்தில் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பின் ஊறி போன மேற்கத்திய நாடுகளின் வெளியுறவு கொள்கையை துனிசியா பராமரித்த போதிலும் அது நீண்ட காலமாக பாலஸ்தீனிய ஒற்றுமையாக இருந்து வருகின்றது. இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பின்னர் பிரான்சிடமிருந்து துனிசியாவின் சுதந்திரத்திற்கு தலைமை தாங்கி ஜனாதிபதி ஹபீப் போர்குயிபா துனிசிய மண்ணில் இஸ்ரேலிய தாக்குதல்களை தடுக்க முடியாவிட்டால் வாஷிங்டனுக்கு நாம் காட்டும் விசுவாசம் எமக்கு எதை சாதித்தது என்று வெளிப்படையாக கேள்வி எழுப்பினார். தோஹா தாக்குதல் விஷயத்தில் வாஷிங்டனின் நிலைப்பாடு அரபு மக்ரப் பிராந்தியத்தில் ஒரு பெரிய ஏமாற்றமாக உள்ளது. இஸ்ரேல் வேறு நாடுகளில் தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா ஒருபோதும் தீவிரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். வாஷிங்டன் உடனான அதன் உறவுகள் மற்றும் மத்திய கிழக்கில் இருந்து அதன் புவியியல் மற்றும் அரசியல் தொலைவு காரணமாக மக்ரப் பெரும்பாலும் இஸ்ரேலிய அச்சுறுத்தலில் இருந்து விடுபட்டிருந்தாலும் சில விதிவிலக்குகள் உள்ளன. கடந்த வாரம் காசாவுக்கு செல்ல புறப்பட்ட மனிதாபிமான உதவி பொருட்களை ஏற்றி சென்ற கப்பல் துனிசியா நாட்டு கடல் பகுதியில் இருந்தபோது அதன் மீது 2 ஆளற்ற விமான தாக்குதல்கள் நடந்தன. அந்த ஆளற்ற விமான தாக்குதல்கள் இஸ்ரேலால் திட்டமிடப்பட்டவை என்று காசாவுக்கு செல்ல புறப்பட்ட கப்பலில் இருந்தவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். அரபு மக்ரபில் ஹமாஸ் சில நாடுகளில் இருந்தாலும் ஹமாஸ் அலுவலகம் மற்றும் ஹமாஸின் நேரடி பிரதிநிதியை வைத்திருக்கும் ஒரே நாடாக அல்ஜீரியா உள்ளது. அதனால் அல்ஜீரியாவில் உள்ள ஹமாஸ் அலுவலகம் இஸ்ரேலின் இலக்காக மாறக்கூடும் என்று அல்ஜீரிய ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தென்கொரிய தலைநகர் சோலை தளமாக கொண்ட இராணுவ ஊடகமான மிலிட்டரி வாட்ச் பத்திரிகை நேற்று திங்கட்கிழமை வெளியிட்ட ஒரு கட்டுரை அல்ஜீரியா மீது இஸ்ரேலிய தாக்குதல்களின் வாய்ப்புகளை ஆய்வு செய்தது. இருப்பினும் ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து பெறப்பட்ட அல்ஜீரியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்ற அரபு நாடுகளை விட
இஸ்ரேல் தாக்குவதை மிகவும் கடினமாக்கும் என்று அந்த கட்டுரை குறிப்பிட்டது. அரபு மற்றும் முஸ்லிம் தலைவர்கள் நேற்று திங்கட்கிழமை தோஹாவில் உச்சி மாநாடு நடத்தியுள்ள நிலையில் அப்துல்லா பென்கிரானே அவர்களை வெறும் அறிக்கைகளை வெளியிடுவதை விட்டுவிட்டு ராஜதந்திர உறவுகளை துண்டிப்பது உட்பட உறுதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவித்தார். அவரது கருத்துக்கள் அவரது கட்சியின் மாறிவரும் அரசியலையும் பிரதிபலிக்கிறது. சரி, மொரோக்கோவின் பிஜேடி கட்சி தலைவர் அப்துல்லா பென்கிரானே தோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்தது போல தமது அமைப்பின் தலைவர்கள் குறிவைக்கப்படலாம் என்று ஏன் அச்சப்படுகிறார்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. மொராக்கோ இஸ்ரேலோடு ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போது மொராக்கோவில் பாலஸ்தீன பிஜேடி கட்சி ஆளும் கட்சியாக இருந்தது. இஸ்ரேலோடு ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நடவடிக்கை 2021ஆம் ஆண்டு மொராக்கோவில் நடந்த தேர்தல்களில் பிஜேடி கட்சிக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது. ஆட்சி கைமாறியது. அப்போதிருந்து அப்துல்லா பென்கிரானே பிஜேடி கட்சியை இஸ்ரேலோடு செய்யப்பட்டு ஆபிரகாம் ஒப்பந்தத்திற்கு எதிரான கடுமையான நிலைப்பாடு எடுக்க வைத்தார். மொராக்கோவில் புதிய தேர்தல் நெருங்கி வருகின்றது. காசா போர் தொடங்கியதிலிருந்து மொராக்கோவை மூழ்கடித்து பாலஸ்தீனிய ஆதரவு ஆர்ப்பாட்டங்களில் பிஜேடி கட்சியின் தலைவர்கள் பெரும்பாலும் வரவேற்கப்படாத நிலையில் காணப்பட்டனர். இழந்த இடத்தை மீண்டும் பெற பிஜேடி கட்சி இஸ்ரேலிய எதிர்ப்பு நிலை எடுத்துள்ளது. இப்போது புரிகிறதா மொராக்கோவின் பிஜேடி கட்சி தலைவர் அப்துல்லா பென்கிரானே ஏன் அச்சப்படுகிறார் என்பதற்கான காரணம். அரபு மற்றும் முஸ்லிம் ஆட்சியாளர்களை தங்கள் மக்களை பாதுகாக்க முடியாவிட்டால் சட்டபூர்வமான தன்மையை இழக்க நேரிடும். மேலும் மக்கள் மாற்று வழிகளை தேட தொடங்கலாம் என்று அப்துல்லா பென்கிரானே எச்சரித்தார். கடந்த வார தாக்குதல் நடப்பதற்கு முன்பு கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களை தாக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் தெரிவித்ததாக 7 இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நேற்று திங்கட்கிழமை அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஏவுகணைகளை வானில் ஏவிய பின்னரே அமெரிக்காவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் இதனால் ட்ரம்ப் தாக்குதலை தடுத்திருக்க வாய்ப்பில்லை என்று வெள்ளை மாளிகை கூறியது. அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தமக்கு இஸ்ரேல் தகவல் தெரிவிக்கவில்லை என்றும் அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்கோமே தகவல் தெரிவித்தது என்றும் கூறியிருந்தார். அதன் பின் முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு தாக்குதல் நடந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்கர்கள் முன்கூட்டியே தாக்குதல் பற்றி அறிந்திருந்தனர் என்று கூறப்பட்டுள்ளது. அதை தடுப்பதற்கான காலக்கெடு இறுக்கமாக இருந்திருந்தாலும் கூட ஏவுகணை ஏவப்படுவதற்கு முன்பே ட்ரம்ப் தாக்குதல் பற்றி அறிந்திருந்தார். அதை அவருக்கு கூறியதே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தான் என்றும் ஆக்சியோஸ் கூறுகிறது. அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி முதலில் நேத்தன்யாகுவுக்கும் ட்ரம்புக்கும் இடையே அரசியல் மட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதனைத் தொடர்ந்து ராணுவ வழிகள் மூலம் ஒன்று நடந்தது. அப்போதுதான் கத்தாரில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடக்கப் போகிறது என்று கூறப்பட்டது. அதற்கு ட்ரம்ப் தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் ஒருவர் கூறியதாக கூறப்படுகின்றது. மற்றொரு அதிகாரி ட்ரம்புக்கு அரசியல் மட்டத்தில் முன்கூட்டி அறிவிக்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் விரும்பினால் தாக்குதல் நிறுத்தும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். நேத்தன்யாகு ட்ரம்பை தொலைபேசியில் அழைத்த போது தோஹாவில் உள்ள இலக்குகள் மீது ஏவுகணை ஏவப்படவில்லை என்றும் அமெரிக்கர்கள் யோசித்து முடிவெடுக்க போதுமான நேரம் கிடைத்ததாகவும் அதிகாரிகள் ஆக்சியோஸுக்கு விளக்கினார்கள். தோஹாவில் முதல் ஏவுகணை மோதி வெடித்தது காலை 8:51 மணிக்கு பதிவு செய்யப்பட்டது. நேத்தன்யாகு ட்ரம்புக்கு காலை 8 மணிக்கு தொலைபேசியில் அழைத்து கத்தாரில் தாக்கப் போகிறோம் என்பதை தெரிவித்து விட்டார் என்று 3 அதிகாரிகள் விளக்கியதாக ஆக்சியோஸ் மேலும் கூறியது. பிட்காஃப் கத்தாரிகளை எச்சரிக்க விரைந்ததாகவும் ஆனால் அதற்குள் ஏவுகணைகள் ஏற்கனவே தாக்கியதாகவும் வெள்ளை மாளிகை கூறியதாக ஆக்சியோஸ் மேலும் கூறியது. அமெரிக்க ராணுவம் இஸ்ரேலிய ஜெட் விமானங்களை வானில் பார்த்ததாகவும் இஸ்ரேலிடம் விளக்கம் கூறியதாகவும் அது தோஹாவில் உள்ள ஹமாஸ் வளாகத்தை நோக்கி விமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்படும் நேரம் வரை இஸ்ரேலிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் யார் எதை மறைக்கிறார்கள், யார் உண்மை சொல்கிறார்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.